வா அப்படி. ஹை 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 ஹை. வணக்கம். யார் வந்திருக்கீங்க? யாரு? நிலாயினி. உனக்கு எந்த ஊர் நிலாயினி? மதுரை. மதுரை. உனக்கு இந்த பிள்ளைக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் கிடையாது. அப்புறம் எதுக்காக வந்தீங்க? ஏவி விட்டா வந்தேன். யாரு ஏவி விட்டா? அவன் குடும்பத்து ஆளு. எதுக்கு? இந்த பொண்ணை பிடிக்கல, ஏவி விட்டாங்க. யாருக்கு பிடிக்கல? அவன் குடும்பத்து யாருக்கும் பிடிக்கல. யாரு கட்டிட்டு போன இடத்துல கட்டிட்டு போன இடத்துல யாருக்கும் பிடிக்கல. என் புள்ள அழகா தானே இருக்கு, ஏன் பிடிக்கல? அவனுக்கு பிடிக்கல. என்ன காரணமா? அவன் காரணம் என்ன, நிறைய பொருள் கேட்டான், வரதட்சணை கேட்டான். வரதட்சணை உண்மையா? ஆமா. போச்சுடா. சரி, சாவடிக்கணும்னு பார்த்தா ஆனா முடியலையே. முடியலையா? முடியலையே. சரி, நீங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கல்யாணம் அப்பவே அனுப்பிச்சு விட்டாங்க. அது எத்தனை வருஷம் இருக்கும்? அது 15 வருஷம் இருக்கும். 15 வருஷமா அந்த புள்ள மேல இருந்து என்ன தொந்தரவு பண்ணி? இது இருக்கட்டும், இது வாங்கி போடான்னு காசு இல்ல, ரொம்ப சிரமத்துல இருக்கேன், நிறைய கோயில் வேணா இருக்கு, இது உடைக்க வேணாம். என்னென்ன தொந்தரவு பண்ணி அது மேல இருந்து நிலாவணி? எல்லாம் தொந்தரவு பண்ண. என்ன பண்ணி உங்க அருமை பெருமையை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கோ. குடும்பத்தை கெடுத்து போட்டுவேன். குடும்பத்தை கெடுத்து அந்த பொண்ணு ஆனவன அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். வாழ்னையே கெடுத்துட்டேன். முக்காசி நாள் அவங்க அப்பா வீட்டுல தான் இருந்தது. அவங்களும் பார்த்து கீத்து வச்சு மறுபடியும் சேர்த்து வைப்பாங்க, மறுபடியும் வரும், மறுபடியும் கருக்கலையும் பார்த்து சேர்த்து வைப்பாங்க. சரி, ஆனா நான் இருக்கும் போது அங்க என்ன நடக்கும்? அதனால கெடுத்து விட்டேன். சரி, நீ இறந்த பொண்ணு தானே? ஆமா. உனக்கு எப்படி இவ்வளவு பவரை கொடுத்தது யாரு? என்ன ஏவி விட்டவன் மலையாடிப்பட்டி மந்திரவாதி. ஆமா. பல குடும்பத்தை கெடுக்கிறவனா? ஆமா. அவன் கெடுத்துட்டு போனாடி நம்மள போட்டி சொல்றாங்க, அதெல்லாம் வேண்டாம், நமக்கு தேவையில்லாத வேலை. சரி, நம்மகிட்ட அந்த வேலையை மட்டும் பார்ப்போம். சரி, அதிக தொல்லைகள் என்ன பண்ணீங்க? இந்த பிள்ளைக்கு என்ன லாஸ் பண்ணிருக்கீங்க? கரு கழிச்சு விட்டேன். வேற? கருனா 6 மாச கருவுல வலியோட வேதனையோட சாகடிச்சேன். சரி. அது புருஷன் முன்னாடி சேர விட மாட்டேன். சரி. அவன் தனியா போவான், தனியா இருப்பா. சரி. அவன் மூலியமா அவன் மேல ஏறி இவளை அடி அடிக்க வச்சான். இவளை படாத பாடி படுத்து அவன் வாழ்க்கையே வெறுத்து தூக்கு போடுற அளவுக்கு போனா, கிணத்துல உள்ள போனா, எல்லாம் ஏதோ ஒரு சத்தி காப்பாத்துச்சு. நான் என்ன சொன்னா, இந்த புள்ளியோட குலதெய்வம் என்ன பண்ணுவோம் நீங்க வந்து பண்ணும்போது? குலதெய்வம் கும்பிட்டா தானே வரும். கும்பிடாட்டி எப்படி வரும்? குலதெய்வம் கும்பிடலையே. சரி சரி, நீ ஒரு பொண்ணு தானே? ஆமா. பாவம் தான் இந்த பொண்ணு. ஆமா. பாவட்டு உனக்கு என்ன வேணும் இந்த புள்ளியோட போறதுக்கு? எனக்கு என்ன கேட்டேன்? நான் மறந்துறேன், அவசரத்துக்கு என்ன வேணும் கேள்வி உனக்கு? பிரியாணி கேட்டேன். பிரியாணி வேணுமா? கோட்ரு கேட்டேன். கோட்ரு வேற? அவ்வளவுதானே. கோட்ரு கேட்டியா? ஆமா. பிரியாணி மட்டும் தான் கேட்ட, கோட்ரு கேட்கல. இல்ல, நான் போய் சொல்லக்கூடாது. நீ பொம்பளை புள்ள எப்படி குடிப்பேன்னு சொன்னீங்க. ஆமா. அப்ப நான் கேட்டேன், எனக்கு இதுக்கு முன்னால குடுத்து பழக்கம் பண்ணிட்டாங்க ஐயா. சரி, குடுன்னு சொன்னனே, அதனால குடுவா நான் போறேன். ரொம்ப வருஷம் இங்க உடம்புல இருந்து ஒண்ணு சாவுல உயிர் மட்டும் இருக்குது. சரி, கரெக்டா ஞாபகம் பண்ணி சொல்லு. என்ன கேட்டது ஞாபகம் பண்ணி சொல்லு. பிரியாணி கேட்டேன், கோட்டரி கேட்டேன், வேற என்ன கேட்ட? கோழி ரத்தம் கேட்டேன். அப்ப அதை மட்டும் மறந்துட்ட? பசி எடுக்குதுல. ஓ, சாப்பிட்டு அப்படி சாப்பிட்டுருக்கீங்களா? ஆமா. சரி, இப்படி உட்காருங்க. ஒன்றா பிரியாணியா? கோட்டர் வாங்கியிருக்கா? பத்திரம் உள்ளதான் வச்சுக்கா, கவர்மெண்ட் வைடா. சாப்பிடுமா நிலவணி? பிரியாணி ரொம்ப பிடிக்குமா? சாப்பிடு, உனக்கு தான் எல்லாமே பரவாயில்லடா. நல்லா ரெச்சா குடும்பத்தான் பிறந்திருக்கும் நிலாவணி. உங்களுக்கு தண்ணியை குடிச்சு கையை கலை நீர் விழாவி அதிகா இருக்கு. ஐயோ, அடுத்த பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. வெள்ளத்தில் நிக்கிறாள. லெக் பீஸ் இருக்கு உள்ள. என்ன விட அப்படின்னா போட்டு எங்க மாடை தான் எடுக்கணும். நீ குடிச்சுடா, பொம்பளை பிள்ளை, சரியா? இந்தா மாடை மட்டும் தான் எடுக்கணும், பையில வச்சு, சரியா? பொம்பளை பிள்ளை இந்தா. நீ பொம்பளை பிள்ளை எப்படிமா கோர்ட்ல முடிச்சு போடணும்னா விடும்போது ஊத்தி குடி எடுக்க ஊத்தி அனுப்பியிருக்கேன். நல்ல மந்திரவாதியில குடி எடுக்கிற பயில கோட்டை ஊத்தி அனுப்பி, அப்பதானே வீர வரும். கொஞ்சமா வாட பண்ணி எடுத்துக்கணும் பொம்பளை பிள்ளை.
அப்பாடி ஆம்பளை கூட தர முடியாது. கொஞ்சமா குடிக்கணுமா? குடிக்க கூடாது. வாழை மட்டும் தான் பொம்பளை பிள்ளை, வாழை மட்டும் எடுத்துக்கணும். அப்ப எப்படி முழுசா போய் சேரும்? ஓவலா நீ முடிச்சு இழு, வாடகை எடுத்துக்க. ரெடி கொஞ்சோண்டு குடிச்சுக்க. ரெடி மூடு. ரைட். சைடிஷ் மாதிரி போட்டுரு. போதுமா? சரி, இவனை அதை எடுத்து விட போட்டு வாடா புள்ள கருப்பா. அயோக்கிய பிள்ளை வெட்ட வந்து தெரிஞ்சு வச்சு இல்ல, இங்க கழுவ கூடாது. தீவனம் எடுத்து விடப்பா. குடி குடி, யார் குடிக்க கூடாது. அதுதான் நம்ம வாட்டர் வாங்கிட்டு இருக்கோம். அப்பாடி சொல்றீங்களே சந்தோஷமா? வேற என்னமா வேணும்? ரத்தம் கேட்டேனே. ரத்தம் கேட்டீங்களா? கடிச்சு குடிச்சுக்க. கொண்டா கோழிய கடிச்சு நான் தெளிச்சு விட சொன்னேன். எங்க தெளிக்கணும்? தலைய சுத்தி தெளிக்கணும். அப்படியே அங்கே வச்சுக்கோங்க. நல்லா பார்த்து டீ போடலாமா? சந்தோஷமா? டீ போடலாமா? தீங்க அவன் வீட்டுக்கு அவன் வீட்டுல போகணும்ல. அவன் என்ன பாடா பத்துனானே. திரும்ப இங்கே தொந்தரப்பட முடிச்சுக்கணும். நான் முடிச்சிட வரமாட்டேன். சரி, சந்தோஷம். அம்மா என்ன சொல்ற? அம்மா பாரு, சமையல் அம்மாவை என்ன சொல்லுங்க? இனிமே வராத, ஓடி போ, ஓடி போயிட்டு இப்பவே. அப்படி சொல்லிட்டாளா? அவ உத்தர கட்டுப்படுறீங்களா? பையன் சொல்லுங்க. சமையல் தாத்தம்ல சத்தியமா? சமயபுர தாத்தா சத்தியமா? பாடி கர்ப்பம்ல சத்தியமா? பாடி கர்ப்ப சத்தியமா? இந்த கூப்பிடுற டைம்ல சத்தியமா? கூப்பிடுற தெய்வம் எல்லாமே சத்தியமா? இந்த புள்ளியோட்டு போயிடுறேன். இந்த புள்ளியோட்டு போயிட்டேன். திரும்ப வர மாட்டேன். திரும்ப வர மாட்டேன். முக்கால் சத்தியமா போறேன். முக்கால் சத்தியமா வர மாட்டேன். வார்த்தை வாடி வாடி. ஏய் அடி வாடி. ஏய் வாடி. அடி வா. வா படுங்க. டிங்கு 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 டிங்கு. யாரு ஆனா பெண்ணா? ஆனா பெண்ணா? ஆனா பெண்ணான்னு கேட்டேன். ஆனே. பேரு? கருப்பசாமி. கருப்பசாமி. சாமியா இல்ல செத்த கருப்பனா? செத்த கருப்ப. செத்த கருப்ப. எந்த ஊர் அவனுக்கு? மதுரை. மதுரை. இந்த பொண்ணுகிட்ட எதுக்கு வந்த? வந்த அமுச்சு விட்டான் ஒருத்த. எதுக்கு? குடியை கெடுக்க. குடியை கெடுத்துட்டியா? கெடுத்துட்டேன். வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா என்ன தொந்தரவு பண்ண? எல்லாம் தொந்தரவு பண்ண. என்ன தொந்தரவு பண்ண சொல்லு. வாழ்க்கையை கெடுத்தேன். சரி. வீட்டுக்காரன வேற ஒரு பொண்ணு உள்ள பேசி வச்சு தொடர்பு ஏற்படுத்தினேன். வீட்டுக்காரன வேற ஒரு பொண்ணு கூட பேசி விட்டேன். தொடர்பு ஏற்படுத்தி இந்த பொண்ணுகிட்ட நடனமா பேச. இப்ப நல்லா செஞ்சிருக்கானே. எங்கடா அந்த கும்புறானே? அவன் வேற ஒருத்த கூட போயிட்டான். யார் அவன்? அவன் போயிட்டான். சரி. இது உக்காந்து அழுது நின்றுது. சரி, நான் என்ன கேக்குறேன்னா, கருப்பசாமி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலையே. என்ன வயசு ஆகும்போது? 30 வயசு இருக்கும். 30 வயசு ஒரு குடும்பத்தை அப்படி கெடுக்கலாமா? கெடுக்கூடாதா? ஏன் கெடுக்கிற? ஏவி விட்டான்ல, அதனால கெடுக்கிறிய? ஆமா. சரி, நடந்து போச்சு. நீ பண்ண அருமை பண்ண சொல்லிட்டிய. ஐயாவுக்கு இப்ப என்ன வேணும் பிள்ளை விட்டு போறது? நான் சுருட்டி கேட்டேன். சுட்டு கேட்டியா? சுட்டு பத்த வைப்பியா? பத்த வச்சு ஒரு வாட்டி ஊதிட்டு போயிடுறேன். போயிடுறியா? சரிடா. என்ன ஆவேசம்? கருப்பசாமினா கருப்பு கிடையாது, செத்த கருப்பேன். குடி கெடுக்க வந்தவன். எப்படி தோற்றம் முடிச்சிருக்கா? சேண்டா கருப்பு. அதுக்கு மேல உனக்கு கேட்கல. இதை குட்ட முடங்க சொல்லி ஏன் அடி எழுது புள்ள இது. எப்படி சந்தோஷமா? தூக்கி போடு. வேற என்ன வேணும் கற்பனுக்கு? போட்டு அடி போட்டு. என்ன வேணும்? அவ்வளவுதானா? சுட்டு போதுமா? சந்தோஷம். நேரம் எங்க போறியா? போ, சுடுகாட்டுக்கு போ. சாமியம்மா நல்லது செய்ய. சமயத்தை ஆத்தம்ல சத்தியமா? அடுத்தவன் என்ன சொல்லுவானா, போய் பிடிச்சிருவான்னு சொல்லுவாங்க. நமக்கு அது வேண்டிய இல்லை.
நீ போய் சாமியா நல்லது பண்ணிட்டு நோக்காத சரியா? போய் சாமியா மக்கள் நல்லது பண்ண. சமையல் தாத்தம்ல சத்தியமா, பாடி கர்ப்பம்ல சத்தியமா, கூப்பிட தேவல சத்தியமா, கூப்பிட தேவல சத்தியமா, இந்த பிள்ளைட்டு போயிடுறேன், திரும்ப வர மாட்டேன், முக்கால் சத்தியமா போறேன், சத்தியமா வர மாட்டேன். வாழ்த்தாரு 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 அடிவா பாப்படே தேவர் வந்திருக்கேன். தேவரா? எந்த தேவர்? எந்த தேவர்? முக்கோலத்தான் தேவர். முக்கோலத்தான் தேவரா? எதுக்கு வந்து முக்கோலத்தான் தேவர் இந்த புள்ள மேல? அவன் ஏவி விட்டான். ஏவி விட்டானா முக்கோலத்தான் தேவர்னு சொல்லிட்டு பொம்பளை புள்ள மேல வரலாம் ஐயா? நான் கூடாது. ஏன் வந்தீங்க? கட்டளையா நான் நிறைவேற்றணும். கட்டளை நிறைவேற்றணும். நாயத்தை தேவனா நாயத்தை பார்க்கணும். பொம்பளை புள்ள மேல கட்டளை நல்லது பண்ணு. நல்லது பண்ண வந்தா நீ. நான் செத்தேன். நீ எப்படி செத்த தேவரா? நானும் வயசு முடிஞ்சா செத்தையா. அப்படியா? சரி ரைட். அப்ப அதுக்கு மேல ஒண்ணு பேசக்கூடாது. வயசு முடிஞ்சது வாழ்ந்து செத்துருக்காரு. எப்போ வந்து இந்த புள்ள கிட்ட? 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா என்ன தொந்தரவு பண்ணீங்க? 3 வருஷமா நான் சாப்பிட விட மாட்டேன், தூங்க விட மாட்டேன், சிரிக்க விட மாட்டேன், பேச விட மாட்டேன். அதனால உனக்கு என்ன சந்தோஷம்? அது ஒரு ஆனந்தம். ஆனந்தமா? அது ஒரு ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தம். பிள்ளை எப்பவுமே மூளை வீட்டுல உட்காந்து அழுது நிற்பா. அத பார்த்து நான் சிரிப்பேன். எங்க நின்னு சிரிப்பேன்? ரூம்ல இருப்பா, அங்க உட்காந்து பார்த்து சிரிப்பேன். அவ போற இடத்துல வருவேன். அவ எப்பெல்லாம் அழுகுறாளோ அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். என்னை ஏவி விட்டவனுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். அப்படியா? ஏவி விட்டவன் எங்க இருக்கான்? அவன் எங்க இருக்கான்? மதுரையில இருக்கிறான். சரி, அவன் ஏன் பலபடி எடுத்துட்டு போனா ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி, இப்போ உனக்கு என்ன வேலையா தேவரையா? வேஷ்டி கேட்டேன், துண்டு கேட்டேன். வேட்டி கட்டி தேவரை எப்படி நடக்கிறான்னு நம்ம பார்க்கணும். சரியா? தேவரை எப்படி பாத்துருக்கீங்களா? ஊர் தானே முக்கோணத்துல பாத்துருக்கீங்களா? பாக்கலையா? ஆனா கூட்டி போயிருக்கலாம்னு வாசல் போலாம். இவன் வச்சுக்கோ. இவன் வேண்டாம் ஐயா. ஏன் அவன் மட்டும் கூப்பிட வேண்டாங்கிறியா? அவன் முடிய வளர்த்து தேவ பையன் மாறிக்கிறான். அவன் தேவ பையன் மாதிரி. இவன் சடையமா இருக்க. இவன் வேண்டாம். அது தேவ பையன் மாதிரி. அவனை ஒன்று வேணாம். நீங்க சடையமா இருக்கலாம். சடை வேண்டாமா? அவன்கிட்ட யாரு இருக்கா? முனி இருக்குது. அப்புறம் எவ்வளவு ஏறி போயிடும். அடுத்து யாரு இருக்கா? கருங்குட்டி இருக்கு. கருங்குட்டி. ஐயோ, வேற சாத்தான் இருக்க. அதான் சாத்தான் வேலை பண்ற. பாட்டு போடுறேன். சாத்தான் தான் பாட்டு போடுறது. கரை வச்சிருக்கேன் பாரு. தேவர் எப்படி இந்த கரை இருக்கு பாரு. கட்டுங்க கட்டுங்க ஐயா. எப்படி தேவரை எப்படி மக்களை போல நினைத்து நீ வேலை புள்ள பண்ண எனக்கு புள்ள தெரியாது. தேவர் மீசைய முறுக்குங்க. எப்படி எத்தனை முன்னாடி ஐயாவுக்கு? 5 பொண்டாட்டி. போச்சா? எப்படி சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. இது எத்தனை முன்னாடி? 6 முன்னாடியா? இது பொண்டாட்டி இல்ல, இது ஒரு பேத்தியா. 5 முன்னாடி எப்படி ஆச்சு சமாளிச்சிய? அப்போ சமாளிச்சேன். எப்படி? ஆமா, அப்போ தெம்பு சமாளிச்சேன். சரி ஐயா, எப்படி நடப்பேன்? மல்லோட்டி கட்டினாங்க. அதனால 5 முன்னாடி பார்க்கணும் சாதாரண நடந்துக்க மாட்டாரு. அப்போ ஊரை விளக்க வைப்பாரு. அப்படியே அப்புறம் சொல்றீங்க 5 முன்னாடி தேவை பாத்துக்கியா? நீ எத்தனை முன்னாடி வச்சிருக்க ஐயா? ஐயாவுக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்கா? நிறைய. அதெல்லாம் யாரும் வச்சிருக்கா? அப்ப நான் பேத்தியாளு. 5 முன்னாடி கரெக்டா பிரிச்சு கொடுத்தியா? அது ஒரு 5 பண்ணியா? எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுத்தேன். எத்தனை ஏக்கரு? 25 ஏக்கரு. எனக்கு கொஞ்சம் சரியா தேவையா? நீ நிறைய சேர்த்துருவையா? நான் எப்படி சேர்ப்பேன்? மக்கள் உன்னை சேர்க்க வச்சுக்காங்க. சேர்க்க வச்சிருமா? சரி, நடந்து கட்ட ஐயா. எப்படி நடப்பியா? எப்படி எப்படி எப்பயும் போதையில இருப்பீங்களா? எனக்கு ஒரு உடுக்க சத்தம் என்ன ஆச்சுன்னா வாராரு ஐயா. தேவர் ஐயா வாராரு. தெரியுது ஒண்ணுமே வழி இல்லைண்ணா. அவட சொத்து இருந்துச்சு 10 வாழ்ந்தார். சந்தோஷம் ஐயா. ஐயாவுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அவ்வளவுதானா? இந்த வேட்டி துண்டை யார்கிட்ட கொடுக்குறீங்க? எடுத்து போறீங்களா? ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை கூப்பிட்டுதான் வேணும். 5 முன்னாடி யாருனாலே முடியாது நாட்டில். 5 பேரும் சொத்தை பிடிச்சு கொடுக்குறாங்க. வேற என்னையா என்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கா? அப்படி இருக்கு. சந்தோஷமா இருக்கா? இங்கே இருக்கீங்களா? நம்ம பேசிட்டு போப்போமே. இருக்கியா?
நல்லா கறிய மீனும் சோத்தை போட்டீங்கன்னா சாப்பிட்டு தெம்பா இருப்பேன். கறிய மீன் சோத்தை போட்டா சாப்பிட்டு தெம்பா இருப்பீங்க. இங்க இருக்க முடியுமா? அம்மாட்ட கேள, இங்க கூப்பிட்டு கேளு. அம்மா தாயே கேளு, இருக்க முடியுமா கேளு. கறிய மீனை போற இடமா அது? ஐயோ வேணாமா. ஏன் வேணா, நீ போ போயிடு போயிடு. கரிமீனை புல்லட்ட கடையில் சப்பு போகணும்னு சொல்லல? ஆமா ஆமா. சரி, துண்டை வேட்டி அவுத்து போடுங்க. போக எடுத்துட்டு போங்க. யாராச்சும் எடுத்தா என்ன பண்ணுங்க? வேட்டி துண்டையா அவங்க கூட நீ எடுத்தாலும் அவங்க கூட யார் எடுக்கலாம் கூட வந்து தேவையா மோசமான ஐயா. வேற என்னையா வேணா? அப்படிதானே? சத்தியம் மட்டும் கிளம்புங்க. சமையல் தாத்தம்ன சத்தியம்மா, பாடு கற்பம்ன சத்தியம்மா, இங்க கூப்பிடுறதேம்ன சத்தியம்மா, இந்த புள்ளட்டு போயிடுறேன், திரும்ப வர மாட்டேன். முக்கால் சத்தியமா போறேன். வாங்க எடுத்தாலே அடிவா பாப்பா ஓடிவா.